உன்னுடைய கதைகள், உன்னுடைய அவதாரங்களை அனுபவிக்கும் இனிமை யாருக்கு தெரிந்து விட்டதோ அவர்கள் மோட்சத்தை கூட அவர்கள் விரும்புவது கிடையாது. இந்த ஊரிலேயே இருந்து உன் கதைகளை பாடுவதிலேயே ஆனந்தப்படுகிறார்களே தவிர வைகுந்தம் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிடுவாளாம். ஹனுமானிடத்தில் ராமன் பிரார்த்தித்தார், எல்லாரையும் வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போறேன், அயோத்தியில் இருந்த மக்கள் அனைவரும் என்னோடு வருகிறார்கள், ஹனுமானே நீரும் வருகிறீரா, இந்த உலகத்துல நிறைய நாள் இருந்தாச்சு, வைகுந்தத்துக்கு வாரும்னு ராமன் அழைத்தார். அப்ப ஹனுமான் பதில் சொன்னார், என்னால வர முடியாது ராமா, என் மனசு வைகுந்தத்தில் பொருந்தாது, உன்னுடைய இந்த ராமனான வடிவத்தை சேவித்து பழகி விட்டேன், திடீர்னு உனக்கு 2 தோள் தான் இருக்கு, திடீர்னு வைகுந்தத்துக்கு சங்க சக்கரங்களோடு 4 தோள்களோட சேவின்னு சொன்னா என்னால சேவிக்க முடியாது, ஒரே ஒரு மனைவி சீதையோடு சேவித்து விட்டேன், அங்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 நாச்சிமார்கள் என்றா என்னால ஜீரணிக்க முடியாது, என்னுடைய அன்பு, என்னுடைய பக்தி, என்னுடைய சிநேகம் எல்லாம் இந்த வடிவத்திலேயே நிலை பெற்று நிற்கிறது, வேறு வடிவத்தை என்னால சேவிக்க முடியாது, அதனால வைகுந்தமே வேண்டாம், நான் இங்கேயே ஆனந்தமா இருக்கிறேன்னு ஹனுமான் தெரிவித்தார். ராமன் கேட்டார், என்னை விட்டு கட்டப்பட மாட்டீரா, பிரிந்தால் துன்பமாக இருக்குமேன்னு ராமன் கேட்டாராம். அப்ப சொன்னார், நான் எப்ப பிரிய போறேன், உன்னை பிரிந்ததாகவே எனக்கு தோணாது, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கோவில்கள் எல்லாம் ராமன் இருக்கிறார், போய் சேவித்துக் கொள்வேன், உன்னை கேட்கணும்னு ஆசைப்பட்டால் எங்கெல்லாம் ராமாயணம் பாடப்படுகிறதோ போய் நன்னா உன்னுடைய கதைகளை கேட்டுக்கொள்வேன், உன்னை முகர்ந்து பார்க்கணும்னு ஆசை, ராமனுடைய நறுமணத்தை முகரணும்னு ஆசைப்பட்டா கட்டமே கிடையாது, என்னுடைய தோளை முகர்ந்து பார்த்தாலே போரும். ஒரு நாள் ராமன் ஹனுமான ஆலிங்கனம் பண்ணி கொண்டாரே, கண்டேன் சீதையை என்று சொன்ன உடனே வேற என்ன உதவி ஹனுமானுக்கு, என்ன பதிலுதவி செய்வதென்று ராமனுக்கு தெரியவில்லை. எனக்கு பெரிய ராஜான்னு சொன்னால் நல்ல செய்தி சொல்ல உடனே இப்படி முத்து மாலையை அவிழ்த்து உடனே பரிசு கொடுப்பார்களோ இல்லையோ, ராமனிடத்துல என்ன முத்து மாலை, வெறும் மாந்தோல் மரவரி மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சொத்தும் கிடையாது, என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என்னுடைய திருமேனி, இந்த திருமேனியையே உனக்கு கொடுக்கிறேன் என்று ஹனுமான அணைத்து கொண்டாராம் ராமன். அன்னைக்கு அனைத்துண்ட நறுமணம் இன்னும் என் தோல்ல மாறாமல் இருக்கு, உன்னை முகர்ந்து பார்க்கணும்னா தோளை முகர்ந்து கொள்ளுகிறேன், உன்னை கேட்கணும்னா ராமாயணத்தை கேட்டுக்கிறேன், உன்னை சேவிக்கணும்னா கோவில்ல சேவிச்சுக்கிறேன், எனக்கு கட்டமே இல்லையே, உன் நினைவோடு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து விடுவேன், வைகுந்தமே வேண்டாம்னு ஹனுமார் மறுத்து விட்டார். அப்படி சில பக்தர்கள் உண்டு. தொண்டரடிப்பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், ஹனுமான் 3 பேரும் இந்த வார்த்தையை சொன்னார்கள், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஒரு ஆழ்வார் தெரிவித்தார். இந்த அரங்கனை சேவித்தேனோ இல்லையோ, இனி வைகுந்தம் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் சொன்னார். பாவோ நான்யத்திர கச்சதி, என் மனசு உன்னை விட்டு விலகாதுன்னு ஹனுமார் தெரிவித்தார். அப்ப இந்த உலகத்தில் பகவானை அனுபவிக்கும் இன்பத்தை சுவைத்தவனுக்கு வைகுந்தம் வேண்டுமென்றாலும் ஆசை பிறக்காதாம்.